அண்ணே, இந்த வீடு தானே? நீ தைரியமாவமா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். அண்ணே, கோபி அண்ணே. அட என்னம்மா நீ? இவனை போய் அண்ணன் நொன்னேன்னுட்டு தங்கச்சின்னு நினைச்சிருந்தானா உன்னை இப்படி நம்ப வச்சு ஏமாத்திருப்பானா? இவனை மாதிரி அயோக்கியனுக்கெல்லாம் அந்த அந்தஸ்தெல்லாம் கொடுக்கவே கூடாதுமா. கோபி, யோ கோபி, வெளிய வாயா. யோ வெளில வாயான்ற. யாரையா உள்ள இருக்கிறது? யோ சொல்லிட்டே இருக்க, உள்ள யாரியா? வெளிய வா. யோ கோபி, வர போறியா இல்லையா? யார் நீங்க? எதுக்கு வாசல்ல நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இவங்க ரெண்டு பேரும் என் அண்ணம்மா. அவரு என் வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு. அவரும் எனக்கு அண்ணன் மாதிரி தான். நேத்து நான் வந்துட்டு போனதை பத்தி கோபி அண்ணன்கிட்ட சொன்னீங்களா? சொன்னேன். அவரும் பேசுறேன்னு சொன்னாரு. எங்க பேசினா? இது வரைக்கும் அவன் போனே பண்ணல. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அவன் பேசுறதெல்லாம் தண்ணியில தான் எழுதி வைக்கணும். எங்க அவன்? உள்ளதானே இருக்கான். கூப்பிடுங்க அவனை. ஐயோ தம்பி, அவர் இந்த வீட்டு மாப்பிள்ள. கொஞ்சம் மரியாதையா பேசுறீங்களா? அவனுக்கெல்லாம் என்னங்க மரியாதை வேண்டி கிடக்கு? ஒரு வார்த்தை சொன்னா அதை காப்பாத்தணும். மாப்பிள்ளை 2 நாள்ல ஜாமீன்ல எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் என்ன ஏதுன்னு கண்டுக்காமலே இருக்கான். எங்க மாப்பிள்ளை எப்ப வெளியில கொண்டு வர போறான்னு இப்ப தெரிஞ்சாகணும் எனக்கு. கூப்பிடுங்க அவனை. அவரு வீட்ல இல்லங்க, இப்பதான் வெளியில போனாரு. என்ன குடும்பமா சேர்ந்துக்கிட்டு என் தங்கச்சி வாழ்க்கையில விளையாடுறீங்களா? எப்ப கேட்டாலும் இல்ல இல்லன்னு அதே கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. உள்ள இருந்துகிட்டே அவன் ஆட்டம் கட்டுறானே என்கிட்ட. இப்ப நீங்க அவனை கூப்பிடுறீங்களா இல்ல நானே உள்ள நுழைஞ்சு இழுத்துட்டு வரணுங்களா? வாங்க தம்பி, வாங்க உள்ள போய் பாருங்க. மாப்பிள்ள இருந்தா இழுத்துட்டு வாங்க. ஏப்பா இங்கேயே நின்னுட்டீங்க? அதான் உள்ள போய் தேடுங்கன்னு சொல்றேன்ல. இவ்ளோ நேரம் மாப்பிள்ளை இங்க தான் இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியில போனாரு. அது சொன்னா எங்களை நம்பாம கோவப்படுறீங்க. இது பாருங்க, உங்களுக்கு மாப்பிளைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அவர் இருக்கிற நேரமா வந்து பார்த்து பேசிட்டு போங்க. இப்படி இல்லாத நேரத்துல வந்து எங்க கிட்ட பிரச்சனை பண்ணா என்னங்க அர்த்தம்? எப்போ வந்தாலும் அவன் இருக்க மாட்டான். என் தங்கச்சி எல்லா இடத்துலயும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கு. எங்க போனாலும் அவனை பிடிக்க முடியல. ஒரு பொம்பளை பிள்ளைய இப்படி அலைய விடுவான்? அவன் நல்லா இருப்பானாமா? என்னப்பா அது? சாபம் கொடுக்கற மாதிரி பேசாதீங்க. நீங்க எதுக்கு இப்படி கூட்டமா வந்து நின்னு சத்தம் போடுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. மாப்பிள்ள கூட உங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? நான் நேத்தே உங்களை பார்த்து சொன்னேனேமா, 2 நாள்ல ஜாமீன்ல எடுத்துருவேன்னு சொல்லிதான் அண்ணன் என் புருஷனை கூட்டிட்டு போனாரு. இப்ப வரைக்கும் அண்ணன் அவரை வெளியில எடுக்கல. என்ன ஆச்சுன்னு தெரியல. அண்ணனும் எந்த பதிலும் சொல்லாம இருக்காருன்னா நான் என்னன்னு நினைக்கிறது? இத பாருமா, இப்போ எனக்கு குழப்பமா தான் இருக்கு. ஜாமீன்ல எடுக்கணும்னா உன் புருஷன் ஏதாவது கேஸ்ல மாட்டி உள்ள போயிருக்காரா? எனக்கும் முழுசா எதுவும் தெரியாதுங்க. அவரும் அண்ணனும் ஏதோ சொன்னாங்க, எனக்கு எதுவும் சரியா விளங்கல. அப்பவே என் புருஷன் கிட்ட இது ஏதோ வில்லங்கமா தெரியுது, வீணா வம்பல போய் மாட்டிக்காதீங்கன்னு சொன்னேன். கோபி அண்ணதான் 2 நாள்ல வெளியில கொண்டு வந்துருவேன்னு உத்தரவாதம் கொடுத்து கூட்டிட்டு போனாரு. ஆனா இப்ப என்ன ஏதுன்னு கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. நானும் முட்டாள்தனம் பண்ணிட்டேமா. இந்த ஃப்ராடு கோபிய என் மாப்பிள்ளைக்கு நான் தான் அறிமுகப்படுத்தி வச்சேன். ஆனா அந்த சரண்டர் மேட்டர்ல எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா பேசி என் மாப்பிள்ளைய சம்மதிக்க வச்சுட்டான். டேய், நடந்தது நடந்து போச்சு. இனி அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? மாப்பிளைய வெளியே கொண்டு வர வழியை தான் நாம பார்க்கணும். அந்த கோபியை பார்த்து பேசினாதான் நமக்கு விவரமே புரியும். ஆனா அவன் தான் நம்ம கண்ணிலே மாட்ட மாட்டேங்கிறானே. அம்மா, நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே. என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புருஷனை காணாம 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்?
அவருக்கு என்னாச்சுன்னு தெரியாம மனசு கடந்து அடிச்சுக்குதுமா. உங்க மாப்பிள்ளை கிட்ட பேசி எனக்கு ஒரு வழி பண்ண சொல்லுங்கம்மா. அட என்னம்மா நீ இவங்கள்ட்ட கெஞ்சிட்டு இருக்க? கெஞ்ச கெஞ்சதான் இவங்க மிஞ்சுவாங்க. இத பாருங்கம்மா, உங்க மாப்பிள்ளையால தான் எங்க மாப்பிள்ளை ஒரு பெரிய சிக்கலை மாட்டிட்டு இருக்காரு. அவரை வெளியில கொண்டு வர வேண்டியது உங்க மாப்பிள்ளையோட பொறுப்பு தான். அதை செய்யாம அவன் ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். எங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. அவன் இப்படியே நழுவி நழுவி போயிட்டு இருந்தானா நடக்கிறதே வேற. ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களேன்னு பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்ல. உங்க மாப்பிள்ளை என்ன செய்வார்னு எங்களுக்கு தெரியாது. இன்னும் 2 நாள்ல எங்க மாப்பிள்ளை வெளியில வரணும். இல்ல உங்க மாப்பிள்ளைய நீங்க மறந்துட வேண்டியதான். சொல்லி வைங்க அவங்கிட்ட. தம்பி, உங்க கோவம் எனக்கு புரியுது. நான் மாப்பிள்ளை வரட்டும் பேசுறேன். அவர் கொடுத்த வார்த்தையை காப்பாத்த சொல்றேன். நீங்க தயவு செஞ்சு அவசரப்பட்டு எதையும் பண்ணிடாதீங்க. நாங்க அவனை எதுவும் செய்யாம இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அவனுக்கு புத்திமதி சொல்லி என் மாப்பிளைய வெளியெடுக்க சொல்லுங்க. இல்லனா நடக்க போற விஷயத்துக்கெல்லாம் நாங்க பொறுப்பு இல்ல. ஆமா போலாம். ஏய் மலரு, என்னென்னவோ பேசிட்டு போறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, எனக்கும் சரியா ஏதோ தெரியாதுமா. நேத்து தான் அந்த பொண்ணு வந்து புலம்பிட்டு போச்சு. நான் தான் உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். சரி, அந்த பொண்ணு வந்துட்டு போனது உன் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னியா? சொன்னேம்மா. அதுக்கு இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ இதுல தலையிடாதன்னு என் வாயை அடிச்சிட்டாரு. அவர் சொன்னதை வச்சு பெரிய பிரச்சனையா இருக்காதுன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா இத்தனை பேர் வந்து கத்திட்டு போறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குமா. அவர் ஏதோ வேலையை தேடிக்கிட்டாருன்னு சந்தோஷப்பட்டா இப்படி வில்லங்கத்தை இழுத்துட்டு வந்திருக்காரு. சரி மலரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். அம்மா, மயில் கிட்ட இத பத்தி சொல்லலாமா? வேணாம் மலரு, அவளுக்கு தெரிஞ்சா மாப்பிள்ளை கிட்ட சுருக்குன்னு பேசிடுவா. முதல்ல மாப்பிள்ளை கிட்ட பேசி பாப்போம். அதுக்கப்புறம் சொல்றதா வேண்டாமான்னு முடிவெடுக்கலாம். நீ அவசரப்படாத என்ன? சார், டிஃபன் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? வேணாம் வேணாம், நீங்க போங்க. ஓகே சார். சார் ஏன் இந்த நேரத்துல கூப்பிடுறாரு? சொல்லுங்க சார். மயிலு, நீ எனக்கு இன்னொரு உதவி செய்யணுமே. சொல்லுங்க சார். சுசீலா என்ன பாக்குறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டால, மன்னிப்பு கேட்கறதுக்கு நேர்ல தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லையே. போன்ல பேசினா கூட போதுமே. அவ வீட்டுக்கு போய் அவளோட என்ன பேச வைக்க முடியுமா? இதோட விட்டுருவாருன்னு பார்த்தா இப்ப போன்ல வேற பேசணுங்கிறாரே. இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் புரியலையே. மயிலு, சார், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டேன்ற. சார், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. நான் வேணா அவங்க கிட்ட சொல்லி ட்ரை பண்ணி பாக்குறேன் சார். மயிலு, முயற்சி செய்யறேன்னு சொல்லாத, முடிச்சு காட்டுறேன்னு சொல்ல. போன்லயாவது சுசீலா கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு ஓரளவுக்காவது சமாதானம் ஆகும். என் கடைசி பொண்ணோட குரலையாவது நான் கேட்கணும் மயிலு. புரியுது சார். நான் அவங்க கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். யோ, அதான் டிஃபன். என்னங்க கஸ்தூரி, நீ எதுக்கு இங்க வந்த? அதுவும் இந்த நேரத்துல? உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்தேங்க. அத போன் பண்ணி சொல்ல மாட்டியா? இல்லங்க,
உங்களுக்கு தான் ஹோட்டல் சாப்பாடே பிடிக்காதே. அடிக்கடி வெளியில சாப்பிட்டு ஏன் உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? ஏங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல இப்பெல்லாம் அடிக்கடி வெளியே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னைக்கு இல்லாம இன்னைக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்க. இந்த திடீர் அக்கறைக்கு என்ன காரணம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். வெளி சாப்பாடு நல்லா இருக்குன்னு நீங்க மொத்தமா கை நழுவி போயிடக்கூடாதுல்ல. என்ன கஸ்தூரி, ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்க? இல்லங்க, நான் பயத்துல பேசுறேன். நான் உங்க பொண்டாட்டிங்க. ஏதோ ஒரு கோபத்துல சண்டை போடலாம், எடுத்தெறிஞ்சு பேசலாம். அதனால உங்க மேல இருக்கிற அக்கறையோ பாசமோ எனக்கு குறைஞ்சிடாதுங்க. எனக்குன்னு இருக்கிறது நீங்களும் என் பிள்ளையும் மட்டும்தான். இப்ப அவனும் ஜெயிலுக்கு போயிட்டான். பக்கத்துல இருக்கிறது நீங்க ஒருத்தர் மட்டும்தான். என் கோபம் வேதனை எல்லாம் உங்ககிட்ட கொட்ட முடியாம நான் வேற யார்கிட்டங்க கொட்ட முடியும்? வெற்றியை வெளியே கொண்டு வருது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு எனக்கு புரியுதுங்க. அதுக்காக நீங்க கஷ்டப்படுறது எனக்கு தெரியாம இல்ல. ஆனா இன்னும் என் புள்ள வெளியில வரணுங்கிறது தான் எனக்கு கிறுக்கி பிடிச்சிருதுங்க. அதனாலதான் என்ன பேசுறோன்னு தெரியாம கோபத்துல கண்டபடி நான் வார்த்தை விட்டுறேன். நீங்க அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. என்னையும் வெறுத்து ஒதுக்கிறாதீங்க. டேய் லூசாடி, நீ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவு வர்றதெல்லாம் சகஜம்தான். அதுக்கு போய் யாராவது பொண்டாட்டி வெறுத்துட்டு போயிடுவாங்களா? நீ என்ன புரிஞ்சிக்காம பேசி என்ற வருத்தம் மட்டும்தான் எனக்குள்ள இருந்தது. எனக்கு எல்லாமே புரியுதுங்க. ஆனா என் மனசை ஏத்துக்க தாங்க முடியல. புள்ளைய பத்தி யோசிக்கிறப்போ வேற எந்த நியாயமும் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. நீங்க போலீஸா இருந்தோ நம்ம புள்ள உள்ள இருக்கானேன்னு எனக்கு வேதனை. அவனை சீக்கிரம் வெளியில கொண்டு வர முடியலங்கிற இயலாம எல்லாமே சேர்ந்து என் புத்திய பேதலிச்சிருச்சுங்க. அதனால்தான் நான் கத்துறேன், கோவப்படுறேன். உங்களை வீட்டை விட்டு அனுப்புனது கூட அந்த கோபத்துல தாங்க. புள்ள மேல இருக்கிற பாசத்தாலதான் நான் இப்படி நடந்துக்கிறேன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அப்படி நடக்காம நான் கவனமா இருக்கேன். என்னையும் மீறி நான் ஏதாவது சொல்லிட்டா கூட தயவு செஞ்சு நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. உங்களை காயப்படுத்துறதோ உங்களை நோக்கடிக்கிறதோ என்னோட நோக்கம் இல்லைங்க. அதெல்லாம் என்னையே அறியாம எப்படியோ நடந்துருதுங்க. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. விடுக சூரி, நான் தான் என் மனசுல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் என்ன? ஏங்க, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா இருங்க. என்ன மாதிரி கத்தி தீத்துருங்க. ஆனா இவளோட வாழ முடியாதுங்கிற எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. எனக்கு புள்ள எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கு நீங்களும் முக்கியங்க. என் மேல இருக்கிற கோபத்துல நீங்க வேணான்னு நீங்க உதறி தள்ளிட்டா என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. அப்படி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் வாழ்க்கைய நானே முடிச்சுப்பேங்க. பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. கோவத்துல நான் ஏதோ பேசிட்டே தவிர உங்களை விட்டு போகணுங்கிற எண்ணம் எனக்கு எப்பவுமே இல்லை. எப்பவுமே அப்படி தோணாது. அடிச்சாலும் முடிச்சாலும் இதுதான் என் குடும்பம், இதுதான் என் வாழ்க்கை. இது எப்பவும் மாறாது. சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. சரி, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். டிஃபன் எடுத்து வை. மயிலு, காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமாமா? குடுமா. இதை வரேன். அப்பா உங்ககிட்ட போன்லயாவது பேசணும்னு துடிக்கிறாருமா.
என்ன சொல்லி அவரை சமாளிக்கிறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. முயற்சி பண்றேன்னு சொல்லி தப்பிச்சு வந்திருக்கேன். உன்னை பேச வைக்கலாமா, பேசினா ஏதாவது பிரச்சனை வருமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ களைப்பா இருக்கன்னு தெரியுது. எப்ப பேசலான்னு நீயே சொல்லு. இப்பவே சொல்லுக்கா, பரவாயில்ல. அது என்னன்னா மலரு, அவளே ஆஞ்சு ஓஞ்சு போய் வந்திருக்கா. வந்த உடனே ஆரம்பிக்கணுமா? எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கோ. உள்ள போடி. அம்மா, நான் என்ன ஓடி ஆடி வேலையா செய்ய போறேன்? அக்கா பேசுறத கேட்க தானே போறேன். அதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லம்மா. நீ சொல்லுக்கா. அம்மா, அக்காவை ஃப்ரீயா சொல்ல விட. ஏதோ பிரச்சனை இருக்க போய் தானே அக்கா உடனே சொல்லணும்னு தவிச்சிட்டு இருக்கு. நீ ஏன் அதை தடுக்கிற? அக்கா, நீ அம்மாவை பார்க்காத. என்ன விஷயம்னு சொல்லுக்கா. என்ன விஷயம்னு சொல்லுக்கா. உன் மாமா ஏதோ ஒரு பெரிய வம்பல மாட்டிருக்காரு மயிலு. நீதான் ஏதாவது செஞ்சு அவரை இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வரணும். அக்கா, எனக்கு தலையும் புரியல, வாலும் புரியல. முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுக்கா. எங்களுக்கே ஒன்னும் புரியலடி. அன்னைக்கு திடீர்னு ஒரு பொண்ணு வந்துச்சு. அவங்க புருஷனை உன் மாமா 2 நாள்ல ஜாமீன்ல எடுக்கிறேன்னு சொன்னாராம். ஆனா சொன்ன மாதிரி செய்யலையா. அவரை பார்த்து பேசணும்னு வந்தவங்க அவர் இல்லங்கிறதுனால என்கிட்ட புலம்பிட்டு போனாங்க. இன்னைக்கு அவங்க அண்ணனோட வந்து கத்திட்டு போனாங்க. ஜாமீன்ல எடுக்கலனா அவரை சும்மா விட மாட்டோம்னு மிரட்டுறாங்க. உங்க மாமா அவருக்கே தெரியாம ஏதோ வில்லங்கத்துல மாட்டிக்கிட்டாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அக்கா, இப்பவும் எனக்கு ஒண்ணுமே புரியல. மாமா யார ஜாமீன்ல எடுக்கணும், ஏன் எடுக்கணும்? அவர் எந்த கேஸுக்காக உள்ள போயிருக்காரு? ஏதாவது விவரம் உனக்கு தெரியுமா? தெரியல மயில. நேத்து கேட்டப்ப அவர் எதுவுமே சொல்லல. நான் பாத்துக்கிறேன்னு அவர் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. ஆனா அந்த ஆளுங்க இன்னைக்கு வந்து கத்திட்டு போனதை பார்த்தா இது லேஸ்ல முடியற மாதிரி தெரியல. உன்னால ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு பாரு. அக்கா, பிரச்சனை என்னன்னு உனக்கே முழுசா தெரியல. நீ சொல்றது எனக்கும் சரியா புரியல. அதோட ஜாமீன் அது இதுன்னு நீ பெருசா ஏதோ சொல்ற. நான் சாதாரண கான்ஸ்டபிள் தான்க்கா. ஜாமீன் விஷயத்துல என்னால எதுவுமே செய்ய முடியாது. யாரையாவது நம்ம ஜாமீன்ல எடுக்கணும்னா முதல்ல வக்கீல தான் போய் பார்க்கணும். முதல்ல மாமா வரட்டும்க்கா. அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு நம்ம தெளிவா கேட்டுப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அக்கா, கவலைப்படாத. நீ பயப்படுற அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா கூட இல்லாம இருக்கலாம். ஜாமீன் மாதிரியான விஷயம் எல்லாம் நம்ம சொன்ன நேரத்துல கிடைக்காதுக்கா. அதுல பிராக்டிகலா நிறைய சிக்கல் இருக்கு. அதனால கூட மாமாவால சொன்ன வார்த்தையை காப்பாத்த முடியாம போயிருக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம மாமா கிட்ட பேசினாதான் தெரியும். அக்கா, நீ சும்மா அதையே நினைச்சு குழப்பிக்காத. நான் பாத்துக்கிறேன்.
குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். என்னோட பேரு ஜீவா. நான் உங்க வீட்டு மாடியில தான் குடியிருக்கேன். டிராவல்ஸ் கார் ஓட்டிட்டு இருக்கேன். சார் சார் என்ன சார் இதெல்லாம்? வேற என்ன மயில பண்றது? 2 நாளா உன்னை நான் பார்க்கவே முடியல. நீயும் மேல வர மாட்டேங்கிற, நான் கீழே வந்தாலும் நீ இருக்க மாட்டேங்கிற. போன் இல்ல, மெசேஜ் இல்ல. என்ன சுத்தமா மறந்துட்டியோன்னு தான் நான் உனக்கு ஞாபகப்படுத்தினேன். இல்ல சார், வேலை கொஞ்சம் அதிகம், அதான். மயில, நீதான் உலகம்னு ஒருத்த உன்னையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். என்னதான் பிஸியா இருந்தாலும் அந்த அப்பாவி பையனை கொஞ்சம் கண்டுக்கலாம்ல?